ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படி என்ன கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்காவோட வளகாப்புக்கு நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எல்லார் ஃபேமிலியிலும் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். என் மாமாவுக்கும் எனக்கும் அக்காவுக்கு கல்யாணம் ஆன புதுதில் அவங்க சில விஷயங்கள் பேசினது எனக்கு பிடிக்கல. அதனால மாமாவை நான் பேசிட்டேன். அவங்க அம்மாவையும் பேசினதுனால அதுலேருந்து எங்கள் மாமா என்கிட்ட பேச மாட்டார். நான் எவ்வளோ பேச ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டார். ஆனால் அக்காவும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவர் அவங்க அம்மாவை இது மாதிரி நான் பேசிட்டேன் அவன் அப்படிங்கிறதுனால எங்கள் அக்காவை அவங்க சொன்னதுனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கல. அதை சொன்னதையே எப்படி நீ எங்கள் அம்மாவை பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து என்கிட்ட பேச மாட்டார். வளகாப்புக்கு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை. ஏன்னா நான் வேலையில் இருந்ததுனால அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி அக்காவுக்கு வளகாப்பு நாளைக்கு பண்ணுறாங்களாம், நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே எனக்கு முத நாள் தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இது மாதிரி எங்கள் மாமா சொல்லியிருக்காரு, அருண்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது, அருண்லாம் வரக்கூடாது இந்த விசேஷத்துக்கு. ஏன்னா எங்கள் சித்தி எங்கள் அம்மாலாம் அவங்க தான் எல்லாம் முன்னாடி நின்று பண்ணுறதுனால அவன் வந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிவிடுங்க நீங்களே ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அம்மா கிட்ட தனியாக. அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்களும் எதுவும் நாங்கள் கேட்டுக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த அவங்களே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வழியேக்க போகிறதுங்கிறது ஒரு விஷயங்கிறதுனால எங்கள் அம்மாவே நாங்களாம் எங்கள் பையனை வர சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாக்கிட்டேயே எங்கள் அம்மா நேராகவே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. இது மாதிரி இப்போயே உனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அக்காவுக்காக நீ பேசினதுங்கிறது நியாயங்கிறது எங்களுக்கு புரியுது, நான் அவருக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவர் புரிஞ்சுக்கிறப்ப புரிஞ்சுக்கட்டும், நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. நானாக அதை ஒரு இதாக நினைக்கல. ஏன் அப்படின்னா, அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம மனைவியை அவங்க இப்போ நம்மளை இப்படி பேசுகிற மாதிரி தானே அவங்களோட அக்கா, கூட பிறந்த அக்கா அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் எதையுமே புரிஞ்சுக்கல. அதனால் நாங்களும் ஒரு இதாக நினைக்கல. சரிம்மா, நீங்கள் நல்லபடியாக அக்காவுக்கு செய்கிறதெல்லாம் செய்யுங்க, நான் பணம் அடுத்த வாரத்தில் போட்டு விட்றேம்மா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, அப்பா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, நீ ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை, நீ உன் செலவை பார்த்துக்க, நீ ஒன்றும் அதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, டெலிவரிக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கணும், உனக்கு தேவை உன்னோட வேலை, உனக்கு சேமிப்பு இருக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் சம்பாரித்ததெல்லாம் தான் அக்காவுக்கு போட்டு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். அதையும் நம்ம சரி பண்ணணுன்னா லோன் போட்டு தான் சரி பண்ணணும். அப்படி தான் இருக்குது. உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னா லோன் போட்டு தான் கல்யாணம் பண்ணணும். உனக்குன்னு நீ ஒரு சேமிப்பு இருக்கணும். நீ அந்த சம்பளத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ இது பண்ணக்கூடாது. அதனால் உனக்குன்னு ஒரு சேமிப்பு பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரி சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு எனக்கு நீங்கள் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் சித்திக்கிட்ட சொல்கிறேன், சித்திகிட்ட நான் பேசுகிறேன், அக்காட்ட நான் வீடியோ காலில் பேசிக்கிறேன், நீங்கள் அதனால் ஒன்றும் இது யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம பையனை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி சரிப்பா, நான் அதெல்லாம் யோசிக்கலை, இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு தானப்பா இருக்கும். நம்ம பையனை நம்ம பொண்ணு விசேஷத்துக்கே வர வேண்டான்னு சொல்கிறாங்களே இவங்கெல்லாம், இப்போயே இப்படி பண்ணுறாங்களே, நாளைக்கு எப்படி நம்ம பொண்ணை ஒரு நல்லா இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் என் மனசுக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்கம்மா, மாமா நல்லவர் தான், அவர் அவங்க அம்மா சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்புகிறாரு, அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்காமல் செய்கிறாரு, அவருக்குன்னு ஒரு நேரம் வரப்போ அவர் புரிஞ்சுக்குவார், அதனால் அதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போதைக்கு நீ அக்காவுக்கு எல்லாமே நல்ல முறையில் செய், நான் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி நீ இது பண்ணிக்காதம்மா அப்படின்னதுக்கு, அதெல்லாம் இல்லைப்பா, எல்லாமே அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரு, இங்கே நம்ம தெருவில் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம், சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லி வேனில் தான் அழைச்சிட்டு போகிறோம், அதனால் நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதப்பா, எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், இதை ஏன் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லலைன்னா நீ அதை போட்டு நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பேங்கிறனால தான் நாங்கள் சொல்லலைப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சரிம்மா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் எதுவும் நினைக்கல, அப்பா நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அப்பா கிட்டேலாம் அந்த விஷயத்தையெல்லாம், அவரே உடம்பு முடியாதவர், வேலைக்கு போயிட்டுருக்காரு வேறு,
அதனால் எந்த விஷயத்தையும் வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரிப்பா நான் எதுவும் சொல்லலை, நீ வந்து பார்த்து வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன்.